TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இதுவரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 137 இடங்களை வென்றுள்ளது. சமகி ஜன பலவேகிய 35 இடங்களையும் இலங்கை தமிழ் அரசு கட்சி 6 இடங்களையும் வென்றுள்ளன. தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் ஒரு வார காலத்திற்கு ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகளில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தல் வாக்களிப்பில் ஒரே ஒரு கட்சியை தவிர ஏனைய கட்சிகளின் ஆதரவாளர்கள் ஆர்வம் செலுத்தவில்லை என்பது எமது நடமாடும் கண்காணிப்பின் போது அவதானிக்கப்பட்டது என்கிறார் மஹிந்த தேசப்பிரிய. பாராளுமன்ற தேர்தல் தினத்தன்று இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ளவிருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு தமது பயணத்தை ஒத்திவைத்துள்ளது. வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இதுவரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி மொத்தம் 137 இடங்களில் வென்றுள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் 19 ஆசனங்களில் 16 ஆசனங்களை கைப்பற்றியதன் பின்னர் தேசிய மக்கள் சக்தியின் பெரும்பான்மை பலம் உறுதியாகியுள்ளது. இதுவரை தேசிய மக்கள் சக்தி 68,42,223 வாக்குகளை பெற்றுள்ளது. இது இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளில் 61.73% இது இப்படி இருக்க சமகி ஜன பலவேகிய 35 இடங்களிலும் இலங்கை தமிழரசு கட்சி 6 இடங்களையும் வென்றுள்ளன. பத்தாவது பாராளுமன்ற தேர்தலில் இதுவரையில் வெளியான முடிவுகளின் அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி முதலாவது இடத்தில் உள்ளது. தென்னிலங்கையில் பெரும்பாலான ஆதரவை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்குக்கும் ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. விசேடமாக வடக்கு கிழக்கில் யாழ்ப்பாணம், வன்னி, திருகோணமலை, அம்பாறை ஆகிய இடங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆசனங்களை கைப்பற்றி முன்னிலை வகிக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை வகிக்கின்றது. முன்னதாக தபால் மூலமான முடிவுகளில் ஜனாதிபதி தேர்தல் போன்றே தேசிய மக்கள் சக்தி பெருவாரியான வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தல் வாக்களிப்பில் ஒரே ஒரு கட்சியை தவிர ஏனைய கட்சிகளின் ஆதரவாளர்கள் ஆர்வம் செலுத்தவில்லை என்பது எமது நடமாடும் கண்காணிப்பின் போது அவதானிக்கப்பட்டது. ஆனால் இது மிகவும் துரதிர்ஷ்டவசமானதாகும் என்று தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். ராஜகிரியவில் உள்ள வீவ் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இம்முறை தேர்தலில் மக்கள் ஆர்வம் காண்பித்துள்ள வீதம் மிக குறைவாகவே காணப்படுகிறது. எம்மான் முன்னெடுக்கப்பட்ட நடமாடும் கண்காணிப்பின் போது ஒரே ஒரு கட்சியின் ஆதரவாளர்கள் மாத்திரமே ஆர்வத்துடன் வாக்களிப்பதை அவதானிக்க முடிந்தது. ஏனைய கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் அதனை அவதானிக்க முடியவில்லை. எவ்வாறு இருப்பினும் இது துரதிர்ஷ்டவசமான விடயமாகும். சிலரிடம் நாம் இது குறித்து வினவிய போது எவருக்கும் இதில் ஆர்வமில்லை என தெரிய வருகிறது. ஆனால் குறித்த கட்சிகளும் கவலை அடைந்துள்ளமையும் அவதானிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டமீறல்கள் இடம்பெற்றுள்ள போதிலும் பாரிய அளவிலான வன்முறைகள் எவையும் பதிவாகவில்லை. ஆனால் சில பிரதேசங்களில் கட்சி அலுவலகங்கள் நீக்கப்படாமல் இருப்பதையும் அவதானிக்க முடிந்தது. எவ்வாறு இருப்பினும் கடந்த தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அமைதியானதும் சுதந்திரமானதுமான முறையில் இம்முறை தேர்தல் இடம்பெற்றுள்ளது. 225 பேரும் வேண்டாம் என்ற கோஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த முறை நான் அதனை எதிர்த்திருந்தேன். ஆனால் எமக்கு தவறானவர் என தோன்றுபவர்களை மீண்டும் தெரிவு செய்யாமல் இருப்பதற்கான அதிகாரம் எமக்கு இருக்கிறது. எனவே வாக்களிப்பின் போது வாக்காளர்கள் அது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் என்றார் மஹிந்த தேசப்பிரிய. தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் ஒரு வார காலத்திற்கு ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகளில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
பாராளுமன்ற தேர்தலில் 70,000 வரையான போலீசாரும் 20,000 வரையிலான முப்படையினரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் ஒரு வார காலத்திற்கு ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகளில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெற்றி கொண்டாட்டங்கள் செய்பவர்கள் பொதுமக்களின் பிரசன்னத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலோ அல்லது முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையிலோ செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடாது. அதற்காக தீவிரமான கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள வாக்கு எண்ணும் நிலையங்களில் பாதுகாப்பு கடுமையாக பலப்படுத்தப்பட்டது. முழுமையாக இந்த பணி முடியும் வரை பாதுகாப்பு பேணப்பட்டது. அதேபோன்று எதிர்வரும் ஒரு வார காலத்திற்கு தேர்தல் சட்டம் கடுமையாக அமுலில் இருக்கும். பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அமைதியான மற்றும் சுமூகமான முறையில் இடம்பெற்றது. எவ்வாறாயினும் தேர்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் 49 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் சட்டவிரோதமாக தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள். கைது செய்யப்பட்டவர்கள் நீர்கொழும்பு, கேகாலை, சீதவாக்கை, கொழும்பு வடக்கு, களுத்துறை, கலனி, தெல்தெனிய மற்றும் மாத்தறை, முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களாவார். இந்த சம்பவங்களை தவிர வன்முறை சம்பவங்கள் எதுவும் நேற்று மாலை 4 மணி வரை இடம்பெறவில்லை. தேர்தல் அமைதியான முறையிலே நடைபெற்றது. தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் 3 இயற்கையாக மரணமடைந்திருந்தனர். இவர்களது மரணங்களுக்கு இருதய கோளாறுகள் இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்களில் அறிய முடிந்தது என்றார் போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி பொலிஸ்மா அதிபருமான நிஹால் தல்துவ. பாராளுமன்ற தேர்தல் தினத்தன்று இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ளவிருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு தமது பயணத்தை ஒத்திவைத்துள்ளது. இலங்கையில் பொது தேர்தல் இடம்பெறுவதால் இன்று 16ஆம் திகதியே தமது குழுவின் பயணம் இடம்பெறும் என்று சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. இலங்கையில் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் 3வது மீளாய்வு பற்றி கலந்துரையாடல்களை நடத்த சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று நேற்றைய தினம் இலங்கைக்கு வருவதாக அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தியிருந்தது. என்றாலும் பாராளுமன்ற தேர்தல் காரணமாக 2 நாட்கள் குறித்த பயணத்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுடன் நாளை மறுதினம் இந்த பயணம் இடம்பெறும் என உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன் தலைமையிலான ஒரு குழு கடந்த மாதம் 4ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தந்து பல்வேறு சந்திப்புகளை நடத்தியிருந்தது. இந்த கலந்துரையாடல்களின் பின்னர் வாஷிங்டனில் நடத்திய ஊடக சந்திப்பொன்றில் கருத்து வெளியிட்ட கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் 3ஆம் கட்ட மதிப்பாய்வுக்காக விரைவில் இலங்கை வரவுள்ளதாக கூறினார். இதன் பிரகாரமே இந்த பயணம் இடம்பெறவிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.